friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ராகி உப்புமா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது சவுத் இந்தியால ஒரு ஃபேமஸான ஒரு breakfast recipe. இது ரொம்பவே ஹெல்தி, அதே நேரத்துல ஒரு weight loss breakfast recipe. சோ அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எப்பவுமே வீட்டில் காய்ச்சின நெய்யே சேர்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு டேஸ்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் பெஸ்ட்டாக கிடைக்கும். ஆல்ரெடி நான் வீட்டிலே எப்படி நெய் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே நேரத்தில் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்குது. ஸோ தண்ணி சேர்க்குறத ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட ராகி மாவு ரெடியாக இருக்குது. ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, அப்புறமா 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் கட் பண்ணது, 1 பச்சை மிளகாய் கட் பண்ணது, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் கட் பண்ணது, அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் ரெடி ஆயாச்சு. ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ராகி மாவு உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா சமமாக பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி செக் பண்ணுங்கள். நம்மளோட ராகி உப்புமா இப்போ சூப்பராக வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு டெலிஷியஸான ராகி உப்புமா சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை சூடாக சாம்பார் சட்னி கூட இல்லாட்டி சுகர் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, ஹெல்தி அண்ட் டெலிஷியஸான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ராகி உப்புமா ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.